நீங்க கேட்டுட்டு இருக்கிறது 87.5 சென்னை எஃப்எம். இன்னும் 2 மாசத்துல நம்ம சென்னையில நடக்க போற சென்னை மாரத்தான் பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கோம். அங்கங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கவுண்டர்லாம் வச்சிருக்காங்க. சீக்கிரம் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாரத்தான் ரேஸ்ல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான பிரைசஸ்லாம் ஆர்கனைசர்ஸ் அறிவிச்சிருக்காங்க. சரி, மாரத்தான் ரேஸ்னா என்ன? கிமு 490ல ஏத்தனியன் படை பயங்கர போர்பலம் கொண்ட பெர்ஷியன் படை மீது மாரத்தான் போர்க்களத்துல போரிட்டு வெற்றி பெற்றாங்க. இந்த வெற்றி செய்தியை சுமார் 42 கிலோமீட்டர் ஓடி பிலிப்பைன்ஸ் அப்படிங்கிற கிரேக்க வீரன் தன்னோட நாட்டுக்கு சொல்லிட்டு இறந்து போயிட்டாரு. அவரோட விடாமுயற்சி தான் இந்த மாரத்தான். மாரத்தான் பத்தி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம இந்த ஷோல தெரிஞ்சுக்க போறோம். சோ ஸ்டே டியூன் டு சென்னை எஃப்எம். எந்த ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் ஆரம்ப புள்ளியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மள சிலர் நமக்கே தெரியாமல் அந்த சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் நடுவில் கனெக்டிங் ஃபேக்டர்ஸாக இருந்திருப்போம். இதை நேச்சர்னு சொல்லுவாங்க, சிலர் கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னும் சிலர் கேஎஸ் தியரின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம் இன்னொரு பெரிய விஷயமா எப்படி மாறுச்சுன்றதை பற்றின தான் இந்த கதை. ஹாய் குஞ்சு, இந்த சிப்ஸ் எடுத்துக்கோ. சார் 6 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் பேரை முழுசா கூப்பிடுங்கன்னு. ஏன் சார் கேட்க மாட்டீங்க? இதுல என்ன இருக்கு? இந்த பேர்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வாயார கூப்பிட முடியா இருக்கு. சார் நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் லூசு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க? யோ, யார் லூசு? நீ இந்த கம்பெனியோட சாதாரண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நான் இந்த கம்பெனியோட மேனேஜர். பிளடி வாட்ச் யுவர் வேர்ட். சார் இப்போ என்ன சார் தப்பா கேட்டேன்? என் முழு பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு கேட்குற தப்பா? இப்போ பாலகிருஷ்ணன் பாலுன்னு கூப்பிடுறேன், கிருஷ்ணமூர்த்தியை கிட்டுன்னு கூப்பிடுறேன். எனக்கு எப்படி கூப்பிட்ட வசதியா இருக்கோ அப்படி கூப்பிடுறேன். உனக்கு அப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? உனக்கு அப்படி கூப்பிடுறதுல இஷ்டம் இல்லையா? நீ இப்போ வேலையை விட்டு போயிடு. உனக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் இங்கே இரு. என்ன பேர் வைக்கலாம், எப்படி அழைக்கலாம்லாம் இங்கே பட்டிமன்றம் போட முடியாது. எனக்கு வேலை இருக்கு. போட்டு இப்படி அடிக்கிறது அப்படி என்ன சொல்லிட்டு அவன் ஊர்ல இருக்கவங்க எல்லாம் உன்னை அப்படித்தானே கூப்பிடுறாங்க. அதுக்காக எல்லாரும் போய் அடிச்சிருவியா? 5 வருடம் அப்படியே பதிஞ்சிருக்கு. உன்னை கேட்கறதுக்கு ஆளையில நினைச்சிட்டு இருக்கியா? தேங்க்ஸ். என்ன சார் நேம் சேஞ்சா? என் தம்பி கூட ரொம்ப நாளாக பிரச்சனையில் இருந்தான். போன மாதம் தான் பேரை மாற்றினான். இப்போ யூஎஸில் இருக்கான். உங்களுக்கும் இனிமேல் நடக்கிறதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். நாங்கள் வேதநாயகம் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்லேருந்து ஆட்டிசம் குழந்தைகளுக்காக ஃபண்ட்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் செய்கிற இந்த உதவி அவங்க எஜுகேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். உங்கள் பேர்? ஹரிஷ். நைஸ் நேம். நைஸ் நேம். தேங்க்யூ. உன் பேரை மாற்றினது மட்டும் பத்தாதுரா, எல்லாத்தையும் மாற்றிடு. உன் வீடு, உன் வேலை, உன் ஏரியா. பீட்டர் சொன்னபடி எல்லாத்தையும் மாற்றினேன். புது ஏரியா, ஹரிஷ், புது பேர், புது வேலை, கூட துணைக்கி அவன் கடையும் சேர்த்து. அண்ணா அப்படியே லெஃப்ட் வாண்ணே, லெஃப்ட் வாண்ணே, லெஃப்ட் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே ரைட்டில் வாண்ணே, ரைட்டில் வாண்ணே. அண்ணா நீ அப்படியே யூ டர்ன் போடு. ஐயோ, என்னண்ணே பீட்டர் மேலே மண்ணு விழுந்துருக்கு? வாரி போட்டதே நீ தானே. அந்த பக்கமாக வந்தால் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னான். அவள் வீட்டுக்கு போகிறதுக்காகவே அந்த பக்கம் போனேன். அம்மா சாரிண்ணா. கொய்யால குளிக்கும் போது துணியை தோச்சு போட்டுட்டு குளிடி. நீ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சொன்னா கேட்க மாட்டியா? நான் தான் அவசரமா கிளம்பிட்டு இருக்கேன்ல. நீ வீட்ல சும்மா தானே இருக்க, தோச்சு போடலாம்ல. இப்ப தோச்சு போட்டுருவேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் யார் செய்வா உனக்கு? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நான் கட்டிக்க போறவன் எனக்காக எல்லாமே செய்வான். ஆமாண்டி, உனக்குன்னு ஒரு இழுச்சுவான் பிறந்து உன்னை தேடிட்டு வருவான். இனிமையா பொறுக்க போறான். எப்பவோ பிறந்திருப்பான், என்ன தேடி வருவான் பாரு. அம்மா அதுக்குள்ள வந்துட்டானா? ஆனந்த விகடன். உட்காருங்களேன். மா எவருமா? நான் சொன்னேன்ல.
எக்ஸாம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாருன்னு சொன்னாலம்மா. ஓ அணக்கா ஆண்டி. டீ காஃபி ஏதாவது? காஃபி 2 minutes. என்னமோ தெரில, அந்த காஃபிக்கு அப்புறமா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுச்சு. என் பழைய பேரை சொல்லாதது தப்பு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல கீதா. இதுக்கே இப்படி ஓடுனா வாழ்க்கையில் வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்? உன்னை நம்பி நான் உன் கூட எப்படி வருது? கீதா, அந்த பேர்னால என் லைஃப்பில் நான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் இப்போ பண்ணியிருக்கேன். என் பிரச்சனை அது இல்லை, நீ தான். ஒரு டிவிக்காக பேர் மாற்றி போய் சொல்லியிருக்க. காஃபியா டீயானு கேட்டால் எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் குடிச்சிட்டு ரோட்டில் ரவுடித்தனம் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்டோட ஃப்ராடுன்னு சொல்கிறான். என் லைஃப்பில் நடந்த எல்லாத்தையுமே உன்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹரிஷ். ஆனால் நீ என்கிட்ட உண்மையா இல்லை. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் ஹரிஷ். ஆனால் இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் பின்னாடி பெரிய பிரச்சனையாக ஆகும். பேர்னால பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த பேருக்காக நீ என்ன பண்ணியிருக்க? மச்சான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தில் ஆரம்பிச்சு ஏஆர் ரகுமான், இளையராஜா, சூர்யான்னு பல பேரோட பழைய பேர் வேறடா. ஆனால் அவங்களாம் லைஃப்பில் சாதிச்சதுனால தான் அவங்களோட புது பேர் நின்றுச்சு. நானும் என் லைஃப்பில் ஏதாவது பெருசாக சாதிக்கணும் மச்சான். பழைய பேரையும் மறக்கடிக்கலாம், கீதாவையும் சமாதானப்படுத்தலாம். ஒரே கல்ல 2 மாங்கா. அதெல்லாம் சரி, நீ எதல்டா சாதிப்ப? உனக்கு என்ன தெரியும்? ஒரு டீனை இது 6th படிக்கும்போது 100 மீட்டர்ஸில், இது 9th படிக்கும்போது இன்டர் ஸ்கூல் காம்படிஷனில் வின் பண்ணுது. இது 12th படிக்கும்போது 1200 மீட்டர்ஸில் ஜெயிச்சது. இது காலேஜில் வாங்கின சர்டிஃபிகேட்ஸ். அதுக்கு சென்னையில் நடக்க போகிற மேரத்தானில் நான் ஓடி ஜெயிக்க போகிறேன் மச்சான். புது ஏரியாவில் கடை போட்டா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்குன்னு நினச்சியா? எனக்கும் இருக்குடா. நாங்கள்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும். மச்சான், போன வாரம் வரைக்கும் நீ நல்லா தாண்டா ஓடி இருக்க. இப்போ நீ எடுத்திருக்க முடிவு இருக்கு பாரு. கரெக்டான முடிவுடா. நாளைக்கு என் பேரை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். சார், உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் ஆல்ரெடி அடிச்சிருக்கலாம், இல்லை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிருக்கலாம். எதுக்கு சார் அந்த பொண்ணுகிட்ட கொத்து விட்டீங்க? ஏன், என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சா சார்? அந்த பொண்ணு எனக்கு ஓடுறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி தெரில, என்ன அங்கேருந்து ஓட வைக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சேரு மிதிக்க சொல்கிறது, பாதி மரத்தில் தொங்குறது, பலூன் ஊதுறது, கோழி பிடிக்கிறது, குழம்பு வைக்கிறது, இதுக்கும் ஓடுறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்னை இந்த கிணத்துல தள்ளி விடுச்சு, அது கூட பிரச்சனை இல்லை. நாயை விட்டு துரத்த விடுது. ஏதோ நான் ஒரு அத்லெட்டாக இருந்ததுனால அசால்ட்டாக தப்பிச்சு வந்துட்டேன். இதே ஒரு சாதாரண ஆளாக இருந்தால் என்ன இருக்கும்? மேரத்தான் ட்ரைனிங்கில் 3 ஸ்டேஜ் இருக்குது. ஜென்ரல், கண்டிஷனிங், ஸ்பெசிஃபிக். நீ சேரு மிதித்தது ரெசிஸ்டன்ஸ், கோழி பிடிச்சது எஜிலிட்டி, நீ பலூன் ஊதுனது உன்னோட வைட்டல் கெப்பாசிட்டி, ஸ்விம்மிங் நீ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ரெக்கவர் ஆகிறதுக்கும். அப்போ அந்த நாய் உன்னுடைய அட்ரினல் நல்லா பம்ப் ஆகிறதுக்கு. போங்க சார், நீ ஏதோ ஃபாரின் பேர்லாம் சொல்கிறீங்க, அது வெறும் நாட்டு நாய். நீங்கள் சும்மா சமாளிக்காதீங்க சார். .02 இன்னைய வரைக்கும் 100 மீட்டர்ஸில் ஏஷியன் ரெக்கார்ட். இதை 3 வருஷத்துக்கு முன்னாடியே நேஷ்னல் மீட்டில் அச்சீவ் பண்ணவாவ. என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்து வியந்து போன பொண்ணு. 11.02 ஓடி இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் சார் ஊதுபத்தி விற்று பழச்சிட்ருக்கா? நீ அவளை பற்றி தெரிஞ்சுக்க வந்திருக்கியா, இல்லை மேரத்தானில் ஓட வந்தியா? ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா நம்ம சென்னையில் இன்டர்நேஷ்னல் ரேஞ்சில் மேரத்தான் மீட்டை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி பிக் ஈவெண்ட். அண்ட் வெளியிலேருந்து நிறைய பெரிய அத்லெட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இந்த மீட் பெரிய லெவலில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும்.
சார் சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் கோச் நீங்கள். இந்த தடவை எத்தியோப்பியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்கன்னு பேச்சு அடிப்படுது. உங்கள் சைடில் யாருமே இல்லையா சார்? சாரி, இந்த தடவை எத்தியோப்பியன்ஸ் தான் வின் பண்ணுவாங்களா சார்? ராகுல் கம்மியா. முதல் முறையாக எத்தியோப்பியன்ஸை என்னோட ஸ்டூடெண்ட் வின் பண்ண போகிறேன். நியூஸை ரெடி பண்ணி வச்சுக்கோ. தேங்க்யூ சார். சார் ஒன் மோர் क्वेश्चन சார். எப்படி இருக்கான் உன் கிழவன்? கொடுத்த காசை வாங்கிட்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ். யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைஃப் இஸ். நீங்கள்லாம் இப்படியே இருந்திருந்தா எதுலேயுமே பெருசாக வராமல் போயிட்டுருங்க. என்னாச்சு வள்ளி? ஓ நீயா? ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இவனை தான் ட்ரெயின் பண்ணுறியா? டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ராஜா சிங், அந்த கோச் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சவனா? யார் வள்ளி அவன்? யாருன்னு உங்ககிட்ட தான் கேட்குறேன். நாளைக்கு 10K கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ காலையில் சீக்கிரமாக கிளம்பணும். வள்ளி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் இங்கே வந்து நின்னா என்ன அர்த்தம்? உனக்கு அவசியம் இல்லாததுலலாம் தலையிடாத. உன் வேலையை மட்டும் பாரு. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி இருக்க? உன் மேலே உள்ள அக்கறையில் தானே கேட்குறேன். ஏன் மேல அக்கறைப்பட நீ யாரு? இப்போ அது பிரச்சனை இல்லை. ஏன் அழுதுன்னு சொல்லு. ஏன் அவனை பார்த்து அவ்வளோ டென்ஷன் ஆன? அதை பத்தி கேட்காதன்னு சொல்றல. அன்பு பாசனா என்னன்னு தெரியாம வளர்ந்தா இப்படிதான். ஆமா, எனக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியாது. என் பொண்ணு, அவ என் பொண்ணு ஃபர்ஸ்ட் வந்தானே. இந்த வள்ளி பொண்ணுக்கு நேச்சுரலாகவே ஸ்கில் இருக்குது சார். இருந்து என்ன சார் பண்ணுறது? இதுங்கெல்லாம் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல ஒன்றும் கையில் ஒன்றுமா வந்து நிற்குங்க. ஸ்கூல் முடிஞ்சு போச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போய்டு சார். இதுங்க தலையெழுத்து. இந்த மாதிரி இடத்துலாம் பிறந்து கஷ்டப்படணும் இருக்கு. இந்த பொண்ணுக்கெல்லாம் ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தா நல்லா வரும் சார். அம்மா, எஸ்ஆர் சாரை பார்க்கணும். என்னங்க? வணக்கம் சார். யோ, யாரே நீ? சார், என் பொண்ணு உங்கள் ஸ்கூலில் தான் படிக்கிறா. பேர் வள்ளி. இன்னைக்கு ஸ்கூலில் நடந்த ஓட்டப்பந்தயத்தில் ஃபஸ்ட்டு வந்தாளே. இந்த நேரத்தில் என்ன பேச்சு? இந்த வரமா மன்னிச்சுங்க சார், உங்கள் வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. என் பொண்ணை பற்றி நீங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். எனக்கு பொண்ணாக பிறந்ததுனாலேயே அவள் வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்காம போயிடக்கூடாது சார். யோ, ஏதா இருந்தாலும் நாளைக்கு காலை வைப்ப. சார் 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 இது யோ, உனக்கு என்னையா வேணும்? சார், என் பொண்ணுக்கு அவளோட அந்த திறமைக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள் சார். உன் பொண்ணுக்கு முதல்ல முறையாக ட்ரைனிங் கற்றுறணும். ஒரு பெரிய கோச்சாக பார்த்து சேர்த்து தேவையானதெல்லாம் வாங்கி தரணும். முக்கியமாக சாப்பிட்ற ஐட்டம். இந்த கஞ்சி பழத்தெல்லாம் சாப்பிட்ட அவளால் கற்றுக்க முடியாது. எல்லாத்தோட முக்கியமான விஷயம், எங்கே பந்தயம் நடந்தாலும் கூட்டு போகணும், கூட்டு வரணும். அதுக்கெல்லாம் நிறைய பணம் தேவைப்படுங்க. ஏய் பார்த்து. எல்லாத்தையும் இறக்கிடு. 45 50 55 ரூபாய் எஸ்கேபி பாண்டியன். 65 70 75 ரூபாய். கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்த்தேன். பருவம் அப்படிப்பா. இன்னைக்கு பருவத்துக்கு வித்து கொடுத்துருக்குறேன். அடுத்த தடவை கூடுதலாக பண்ணி நல்லா செஞ்சு தர்றேன். சரிங்கண்ணே.
யோ என்னையா பண்ற? அறிவில்லையா? ஆளப்பார். டேய். கமான் நல்லா லெக்க ரைஸ் பண்ணு. நெக்ஸ்ட். திரும்ப ரிப்பீட் பண்ணு. சார் இதான் என் பொண்ணு, நேற்று சொன்னேன்ல. உங்கள் பொண்ணுகிட்ட நேச்சுரலாகவே டேலண்ட் இருக்கு. அவள் பொறுப்புலையே அத்லெட். நான் கொஞ்சம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நல்லா வருவா. சரிங்க. குட். பிள்ளைக்கு காலகாலத்தில் கண்ணாலத்தை பண்ணாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? சின்னசாமி அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணான். 6 மாதத்தில் அவன் முழுகாமல் வந்து நிற்கிறான். அடுத்த 3 மாதத்தில் பேரன் வந்து அவன் மூஞ்சியில் ஒன்றுக்கு அடிப்பான். இதான்ப்பா எல்லாரும் பண்ணுறீங்க. என் பொண்ணு வேறப்பா. பார்த்தீங்களா எப்படி வர்றான்னு மட்டும் பாருங்க. ஆமா, சும்மா பேப்பரை வெட்டிக்கிட்டு ஒட்டிக்கிட்டு போப்பா, எனக்கு வேற வேலையே இல்லை. வள்ளி அதை காதில் மாட்டிக்கிட்டு பேசுமா. ஹலோ வலி, நேஷனல் மீட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கேம்மா. சென்னை போகணும். எப்போ போகணும் சார்? நெக்ஸ்ட் வீக். ரெடியாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏம்மா சொல்ற? உங்க அப்பாவுக்கு சொல்லு. இவ்வளோ நாளாக உள்ளூருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்த பரவாயில்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் மெட்ராஸுக்கெல்லாம்? அம்மா, இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். எல்லாம் சரியாக வரும். வாங்கின பணத்துக்கே வட்டி கட்ட முடியலையே, இதுக்கு என்ன செய்ய போகிற? பொண்ணுக்கு கல்யாணம் செய்து விட்டுவிட்டு இருக்கிற நிலத்தை விற்று விளையாட்டு சேர்க்குற மெட்ராஸ் கூட்டு போகிறோன்னு ஏன் தேவையில்லாமல் சுற்றிட்டு இருக்கீங்க? இல்லைண்ணே, பொண்ணு அதான் ஆசைப்படுறா. சின்ன பொண்ணு அப்படி தான் ஆசைப்படும். நம்ம தான் புத்திமதி சொல்லணும். பக்கத்து ஊரில் ஒரு நல்ல பையன் இருக்கான். நான் போய் பார்த்து பேசி. பெரியப்பா, இது வெறும் ஆசை மட்டும் இல்லை, என் லட்சியம். இங்கே ஜெயிச்சு ஏஷியன் கேம்ஸ் போகணும். அங்கேயும் ஜெயிச்சிட்டா போதும், எல்லாமே நல்லபடியா. உனக்கு என்ன தெரியும்? பெரியவங்க சொல்றதை கேட்டு நடக்க மாட்டியா? அம்மா இல்லாத பொண்ணு கட்டி கொடுக்குற வரைக்கும் அவள் ஆசைப்படி இருந்துட்டு போட்டுமே. சரி, உங்கள் விருப்பம். நாளைக்கே பேசிடுறேன். வர புதன்கிழமை கிடைத்து வச்சுக்கலாம். ஒப்பேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏதோ செய்யுங்க. Good. ஓகே, பிஸ்னஸ் வேலை எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்திருக்கேன்னா என் பொண்ணோட ஆசைக்காக தான். வர ஏஷியன் கேம்ஸில் அவள் கண்டிப்பாக கோல் ப்ளேஸ் பண்ணணும். சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லேயும் 11.05 அடிக்க ஆளே கிடையாது. ஸோ டெஃபினெட்லி ரைனா வில் டூ இட். இந்த ஹீட். .03 வள்ளி. இந்த பொண்ணை நான் பார்க்கணும். உன் பொண்ணு என்ன வேகமாக ஓடுதியா? சும்மா மின்னல் மாதிரி. 11.3 ஓடி இருக்கா, அதுவும் ஹீட்டில். உன் பொண்ணுக்கு நான் ஏதாவது செய்யணுயா? கண்டிப்பாக செய்யணும். ராஜா, எடுத்துட்டு வா. காட்டு. என்ன அப்படியே மலைச்சு போய் நின்றுட்டீங்க? உங்கள் வாழ்நாளே இவ்வளோ பணத்தை பார்த்துருக்க மாட்டீங்கல்ல? 10 லட்சம் அவ்வளோ உங்களுக்கு தான். நாளைக்கு விடிகிற பொழுது உங்களுக்கு உங்கள் ஊர்லேயே இருக்கட்டும். ஐயா, நீங்கள் பேசுகிறது எனக்கு ஒன்றும் புரியலைங்களே. புரியல? நாளைக்கு நடக்க போகிற நேஷ்னல் மீட்டில் உன் பொண்ணு ஓடக்கூடாது.
பெங்களூரில் மட்டும் 10-15 பிஸ்னஸ், மந்த்லி 50 crores டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனிஸ், பொலிட்டிக்கலாகவும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறவர் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் பொண்ணு பின்னாடி வந்திருக்காரு அவள் ஜெயிக்கிறத பார்க்கறதுக்கு. அஃப்கோர்ஸ் நீ ஏஷியனுக்கு போனால் கண்டிப்பாக கோல்டு உனக்கு தான். ஆனால் அதில் ஜெயிச்சு கிடைக்க போகிற பணம், புகழ், எங்கேயோ ஒரு மூலையில் கிடைக்க போகிற கவர்மெண்ட் வேலை, அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த வேலை. ஐயா ஒரு நிமிஷம், தம்பி இந்த பொட்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. யோ, நான் சொல்றது உன் மண்டையில் ஏறல? ஐயா நீங்க எல்லாம் படிச்சவங்க, பெரிய மனுஷங்க, உங்களுக்கு தெரியாது ஒண்ணுமில்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான், என் பொண்ணு ஜெயிக்கணும், ஜெயிப்பா. இந்த மாதிரி பணத்தெல்லாம் உங்களோடய வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க சாப்பிட்ற அதே சாப்பாட்டை தான் ஏன் நாங்களும் சாப்பிட்றோம். ஏழைங்கிறதுனால எங்களுக்கு கோபம் வராதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கொஞ்சம் உங்கள் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோ பணம் மட்டும் தேவைப்படும். ரைனா, நீ அவன் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். என்ன டோப் டெஸ்டா? அதுக்கும் மேலே பணம் விஷயம் தெரிஞ்சு ஜேபி சார் ரொம்ப டென்ஷனாக இருந்தார். இல்லை சார், நீங்கள் எப்படி சார் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? சார் கூட ஒருவங்க கம்ப்ளைண்ட் பண்ணால் டெஸ்ட் எடுத்தா சார் ஆகணும். வாங்க சார், இந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்ல வேண்டாம், தெரிஞ்சா வருத்தப்படுவார். இந்த பர்மா உன் ஃபோட்டோ அந்த பேப்பர்மா ஊரில் எல்லாருக்கிட்டையும் காமிக்கணும், முக்கியமாக உன் பெரியப்பங்கிட்ட காட்டணும். ஏய் என் பொண்ணு ஜெயிச்சுட்டாடா, ஓட்ட பந்தயத்தில் என் பொண்ணு ஜெயிச்சுட்டா, ஃபோட்டோ பாரு பாரு, பேப்பரில் வந்துட்டு பாரு. ஏய் தரங்கிட்டா எல்லாருக்கும் காமி. பண்ணிடுறேன் நில்லியா, சொன்னால என் பொண்ணு ஜெயிச்சிருக்காயா. எங்கீங்க? போன வாரம் மெட்ராஸில். எங்க அப்பாவோட சந்தோஷம் ஒரு மாசம் கூட நிலைக்கல. தேசிய தடகள போட்டியில் தங்கம் வென்ற தமிழக வீராங்கனை வள்ளியின் பெண் தன்மை சோதனைக்குள்ளானது. அதில் தோல்வியுற்ற அவரிடமிருந்து பதக்கமும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. 11.02 செகண்ட்ஸில் ஓடினப்பவே நான் சந்தேகப்பட்டேன், இது பாசிபிள் கிடையாது. இந்த மாதிரி உள்ளவங்க தப்பு பண்ணுறதால ஆல் அத்லீட்ஸ்க்கு கெட்ட பேர். சேட். வள்ளி எங்க? அவங்கள நாங்கள் திரும்ப பார்க்க முடியுமா சார்? வள்ளியோட அடுத்த பிளான் என்ன? அப்போ வள்ளி இனிமேல் எந்த காம்படிஷனில் கலந்துக்க முடியாது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஓடினப்போ வராத பிரச்சனை நேஷனல் மீட்டில் எப்படி வந்தது? வள்ளி வின் பண்ண எல்லா காம்படிஷன்லேருந்து பதக்கத்தை திருப்பி வாங்கிட்டாங்களா? சொல்லுங்க சார், உங்கள் அடுத்த மூவ் என்ன? உங்கள் பொண்ணே இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்களா என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையா. அம்மா இல்லாத பொண்ணையா வள்ளி? சின்ன குழந்தையிலேருந்து நான் தான் அவளை பார்த்து பார்த்து வளர்த்தேன். காலையில் சூரியன் உதிக்கையிலேயே ஓட ஆரம்பிச்சிருவாயா. கல் முள்ளு காடு மேடுன்னு பார்க்காம ஓடுவாயா என் பொண்ணு. ஐயா உங்களெல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஐயா, என் பொண்ணை விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க. ஏப்பா நான் படித்து சொன்னேன் கேட்டியா? இப்போ எவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்கு. நல்லா இருந்த பொண்ணை கூட்டி போய் இப்படி வச்சுட்டாங்க. வள்ளி எங்க? வள்ளி என்னம்மா இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? பயந்துட்டீங்களாப்பா? நான் உங்க பொண்ணுப்பா, உங்களை தனியாக தவிக்க விட்டு எங்கேயும் போக மாட்டேன்ப்பா. சச்சா, என்னம்மா இப்படி பேசுற நீ? எந்திரிச்சு வாம்மா. பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம்லப்பா. ஓடுறதை தவிர வேற எதுவுமே தெரியாத என்ன வாழ்நாளெல்லாம் ஓட விடாம முடக்கி போட்டுடலாம்லப்பா. இனிமே நான் என்ன பண்ண போறேன்ப்பா? அழாதம்மா, சும்மா அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதம்மா. வாம்மா, வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு படு. நீங்க போங்கப்பா, நான் கொஞ்ச நேரம் இங்கே இருந்துட்டு வரேன். இல்லைம்மா வள்ளி, கொஞ்சம் நீங்க போங்கப்பா, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். வள்ளி என்னம்மா நீ என் பொண்ணுமா. எல்லா குழந்தைங்களும் நடக்க பழகிற வயசுலேயே ஓட ஆரம்பிச்சவம்மா நீ. இப்போ என்ன ஆயிடுச்சு? கண்ணை தொடச்சிக்கிட்டு எந்திரிச்சு வா, அப்பா நான் இருக்கேன்ல.
இந்த வலியை மறைச்சிட்டு எனக்கு தைரியம் சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் எங்க ஊர்ல நாங்க இல்ல. ஜேபி சாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட். ஹரிஷ் நீங்க வின் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? முதல்ல எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட பேர் ஹரிஷ் இல்லை, என்னோட பேர் குஞ்சித பாதம். என்னோட இந்த அடையாளத்தை மாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த மேரத்தான்லேயே ஓடணும்னு முடிவெடுத்தேன். ஆனால் இப்போ நான் அதுக்காக ஓடல. வள்ளி இவ்வளோ ஷார்ட் டைமில் என்னை இதில் ஜெயிக்க வச்ச என் ட்ரெயினர். உங்களில் பாதி பேருக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஏஷியன் கேம்ஸில் கோல்டு அடிக்கிற அளவுக்கு திறமையோடு இருந்த பொண்ணு. ஹார்மோன் டெஸ்ட்டுங்கிற பேரில் சில பேரோட சதியால் இன்றைக்கி வாழ்க்கையை இழந்துட்டு நிற்கிறாங்க. அவங்க சைடு இருக்க நியாயத்தை சொல்கிறது கூட அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதை கேட்குறதுக்கு உங்கள் யாருக்கு நேரமும் இல்லை. அன்றைக்கி யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா கூட இவ்வளோ திறமையான அத்லட் இன்றைக்கி இந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு பொண்ணு தனக்கு எல்லாவுமா இருந்தால் அவள் அப்பாவை இழந்திருக்க மாட்டான். திறமைக்கான வாய்ப்பு மறுக்கப்படுறத விட வழி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கிடைச்ச வாய்ப்பில் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஜெயிச்சா மட்டும்தான் இந்த மேடை கிடைக்கும்னு தெரியும். நான் இப்போ இதை சொல்கிறதுனால எல்லாம் மாறப்போகுதுன்னு இல்லை. ஆனால் நீங்கள் நினச்சா முடியும். உங்களால் முடிஞ்சால் அந்த டெஸ்ட்டை திரும்ப எடுக்க வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வைங்க. தேங்க்ஸ். அச்சா உன் பேருக்காக தாண்டா நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட. மறுபடியும் ஓடி ஜெயிக்கிறப்போ மொத்த கூட்டமும் என்னை பார்த்து ஹரிஷ் ஹரிஷ்னு கத்தும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மச்சான். பெருசாக இதை சாதித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அப்போ தான் ஒன்று தோணுச்சு. உதாசீனப்படுத்தின சொந்தக்காரங்க முன்னாடி என்னை எப்படியாவது பெரிய ஆளாக்கி காட்டணும்னு ஆசைப்பட்டவங்க எங்கள் அம்மா. அவங்க இல்லாத இன்றைக்கி நான் யாரோ ஒரு ஹரிஷா ஜெயிக்கிறத விட சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சிவகாமியோட பையன் குஞ்சித பதமாக ஜெயிக்கிறதாண்டா மச்சான் கரெக்டாக இருக்கும். லைஃபுக்கும் டெத்துக்குமான இந்த மேரத்தானில் நான் கிராஸ் பண்ண ஒவ்வொரு கிலோமீட்டரும் எனக்கு வாழ்க்கையை பற்றின புரிதலை ஏற்படுத்துச்சு. அப்பா அம்மா நமக்கு வைக்கிற பேர் மற்றவங்க நம்மளை கூப்பிட்றதுக்கு மட்டும் இல்லைடா, அது ஒரு தலைமுறையோட அடையாளம். பாலின சர்ச்சையில் சிக்கிய தமிழக தடகள வீராங்கனை வள்ளியின் விவகாரம் மறுபரிசீலனை செய்யப்பட உள்ளது. பொய் புகாரின் பேரில் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்ட தென்னிந்தியாவின் பிரபலமான தடகள பயிற்சியாளர் ராஜா சிங்கை கைது செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.